الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون صدق الله العظيم. عن عبد الله بن مسعود رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم طلب كسب الحلال فريضة بعد الفريضة رواه البيهقي في شعب الإيمان صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமின் நபியின் ஷஃபீஉல் முذنبين ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இமாமில் ஹரமைன் மௌலானா வ மௌலா தகலைன் அபில் காசிம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கைய அல்லாஹு தஆலா ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளால அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். இந்த குறுகிய கால வாழ்க்கையில ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மனிதர்களுக்கு இபாதத்தை மாத்திரம் கடமையாக வைத்தது கிடையாது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அது இபாதத்தை மாத்திரம் கொண்டதல்ல, இபாதத்தோட சேர்த்து பல விடயங்களை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் உள்ளடக்கி வைத்திருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இபாதத்தோட சேர்த்து ஒரு மனிதன் இந்த விடயங்கள்ல எப்ப பேணுதலாக வாழ்வானோ நிச்சயமாக சத்தியமாக அதை கொண்டுதான் அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதாக அல்லாஹ்விடத்துல தீர்மானிக்கப்படும் என்பதுல சந்தேகம் கிடையாது. எனவே அந்த வகையில அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இபாதத்தோட சேர்த்து வைத்திருக்கக்கூடிய விடயங்கள்ல மிக முக்கியமான ஒரு விடயம்தான் மனிதர்கள் பேணுதலாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹலாலாக தொழில் செய்யறது இருக்குது, இது இஸ்லாத்துல ஆக முக்கியம். ஹராத்தை விட்டு தவிர்ந்து வாழ்றது இஸ்லாத்துல ரொம்ப பக்குவம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு ரொம்ப தெளிவாக வழிகாட்டுது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ
ஏ ஈமான் கொண்ட முஃமின்களே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல விடயங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஹலாலான விடயங்களை உணவாக எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க என்பதாக குர்ஆன் சொல்லுது. தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், வஷ்குரு லில்லாஹ், சாப்பிடுறது மட்டுமல்ல, ஹலாலான விஷயங்களை வாழ்க்கையில எடுக்கிறது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்க அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, ஹலாலான விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துவோம். அப்ப அதனுடைய கருத்து விளக்கம் என்னென்றா, துனியால எந்த மனிதன் முஸ்லிம் என்ற பேர்ல வாழ்றானோ, கலிமாவை ஏற்று துனியால வாழ்றானோ, அவனுக்கு வாழ்க்கையில ஹலால் என்றது ஆக முக்கியம். இத ரொம்ப தெளிவாக குர்ஆன் எங்களுக்கு வழங்கப்படுத்துது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தலபு கஸ்பில் ஹலால், ஒரு மனிதன் ஹலாலாக உழைக்கிறது இருக்கிறே அது கடமை, ஃபரீலா பஅதல் ஃபரீலா. இபாதத் கடமையான வணக்கங்களுக்கு பின்னால, இபாதத்துகளுக்கு பின்னால அவனுக்கு கடமையான ஒரு விஷயம் ஈக்குதுன்னா அவன் ஹலாலாக உழைக்கிறத தான் இஸ்லாம் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ரிவாயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் இபாதத அஷரத்து அஜ்ஸா, சொன்னாங்க இபாதத் என்றது 10 வகையாக பிரிக்கப்படும், 10 பகுதிகளை கொண்டது. அதுல சொல்லி காட்டினாங்க, திஸ்அத்தும் மின்ஹா ஃபீ தலபில் ஹலால், சொன்னாங்க அதுல 9 பகுதி ஹலாலாக தேடுறதுல ஈக்குது என்பதாக சொன்னாங்க. இன்னும் ஒரு ரிவாயத் வருவது, இன்னல் இபாதத சபஉன அஜ்ஸா, இபாதத் ஈக்குதே வணக்க வழிபாடு அது 70 பங்காக பிரிக்கப்படும், பகுதிகளாக பிரிக்கப்படும். அதுல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஅஃலு மின்ஹா ஃபீ தலபில் ஹலால், அதுல ஆக சிறந்தது ஹலாலான முறையில உழைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்ப இந்த இடத்துல நான் கொஞ்சம் விளங்கணும், இபாதத்தை 10 பங்காக பிரிச்சு அதுல 9 ஹலாலான முறையில தேடுறதாக ஈண்டா, இந்த 9 எப்ப வாழ்க்கையில சரியாகுமோ பேலன்ஸ் ஒன்று, அப்பதான் வாழ்க்கையில கபூலாகும். இந்த 9 எப்ப சீர்கெட்டு போகுமோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றும் சீர்கெட்டு போகும், அதுல சந்தேகம் இல்லை. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹலாலான உழைப்பு என்றது வாழ்க்கையில் ஆக முக்கியம். உழைக்கக்கூடிய மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நேசிச்சுக்கிறான். கஷ்டப்படக்கூடிய மனிதர்களை வாழ்க்கையில நேசிச்சுக்கிறான். உழைக்கக்கூடியவர்களுடைய கைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னத்துல எடுத்து வச்சு கொள்வாங்க. சில ரிவாயத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது, அந்த கைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில முத்தமிட்டு மீகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் மஸ்ஜிதுல இருந்தா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல வந்து பார்ப்பாங்க, ஹலாலாக தொழில் செய்யக்கூடிய நேரம், பொருளீட்டக்கூடிய நேரம், ரிஸ்க தேடக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் தேவை இல்லாம பள்ளியில ஈக்கிறான் என்றா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சவுக்கால அடிச்சு அவனை உழைக்குமாறு மஸ்ஜிதிலிருந்து விரட்டிக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அகல அஹதுன் தஆமன் கத் கைரம் மின் அக்குல மின் அமலி யதிஹி, சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ஆக சிறந்த சாப்பாடு என்னென்றா அந்த மனிதன் தன்னுடைய கைகளால உழைத்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இதுதான் ஆக சிறந்த சாப்பாடு. வஅன்ன நபிய தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தன்னுடைய கைகளால் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மாத்திரமல்ல, உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களையும் எடுத்து பாருங்க, எல்லா நபிமார்களையும் அவங்க ஏதாவது தொழில் செய்யக்கூடிய மனிதனாகத்தான் துனியால வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொற்ப கூலிக்கு ஆடு மேய்ச்சிக்கிறாங்க, வாழ்க்கையில் வியாபாரம் செய்திருக்கிறாங்க, ஜவுளி வியாபாரம் செய்திருக்கிறாங்க, எவ்வளவு வியாபாரங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இரும்பு கொல்லனாக ஈந்திருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வேளாண்மை செய்திருக்கிறாங்க, விவசாயம் செய்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம்
ஆடு மாடுகள் வைத்து பண்ணைகள் நடத்திக்கிறாங்க. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தானிய வியாபாரம் வாழ்க்கையில செய்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆடை வியாபாரம், ஜவுளி வியாபாரம் வாழ்க்கையில செய்திருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மருத்துவ தொழில் செய்திருக்கிறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒட்டக பண்ண செய்திருக்கிறாங்க. இப்படி உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் ஹலாலான முறையில ஏதாவது ஒரு வழியில தொழில் செய்யக்கூடிய மனிதனாக துனியால வாழ்ந்தாங்க என்பதாக வரலாறு சொல்லுது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்துல் முல்க்ல விளங்கப்படுத்துறான், ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கி. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை வசதியாக வைத்திருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்காக வேண்டிதான் வைத்திருக்கிறான், எங்களுக்காக வேண்டிதான் தந்திருக்கிறான். வேண்டிய இடத்துக்கு நடந்து போங்க, வேண்டிய இடத்துக்கு போய் உங்களுடைய ரிஸ்குகளை தேடிக்கோங்க, உணவுகளை புசிச்சுக்கோங்க. குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய ஒரு துஆ சஹீஹ் ஜாமிஅல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக். யா அல்லாஹ், ஹராத்தை விட்டும் தவிர்ந்து ஹலால கொண்டு போதுமாக்குற தன்மையை நீ எனக்கு தருவாயா. ஹராத்தை விட்டும் தவிர்ந்து ஹலால கொண்டு போதுமாக கூடிய தன்மை எனக்கு தருவாயாக. வாக்னினா பிஃபضலிக அம்மன் சிவாக். வாழ்க்கையில உன்னைய தவிர யாருக்கிட்ட என்னைய கையில வச்சிராதே யா அல்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆ. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில ஹலாலான வியாபாரம் ஆக முக்கியம், ஹலாலான தொழில் ஆக முக்கியம். இஸ்லாம் ஹலாலான தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை, ஹலாலாக உழைக்கக்கூடிய மனிதர்களை, கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்களுடைய விஷயத்துல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் ரொம்ப கண்ணியமான முறையில் அவர்களை வரவேற்கும். ஆனா கவலை, இந்த காலத்துல எங்களுக்கு பார்க்கலும் எவ்வளவு கூட்டம் அடுத்தவர்களுடைய கைய நம்பி துனியால வாழ்றாங்க, அடுத்தவனுடைய கைய நம்பி வாழ்றாங்க. துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய முழு வாழ்க்கையும் அடுத்தவன் எனக்கு ஏதாவது ஒன்று பார்த்து செய்வான், அவன் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த மனுஷன் அடுத்தவனுடைய கைய நம்பி வாழுவானோ கியாமத்துடைய நாள் அவனுடைய முகத்துல நாங்க சதை இல்லாம அவனை நாங்க எழுப்பாட்டுவோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன குடும்பமும் கையுட்டுகிறாங்க, அவங்க கண்டுகொள்றாங்க இல்ல, உறவினர்களும் கையுட்டு, நண்பர்களும் கையுட்டு, சகோதர சகோதரிகளும் கையுட்டு, சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகமும் கையுட்டு, இவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத ஒரு கட்டத்துல வெளி மனிதன் கிட்ட பேசி இவருடைய தேவைகளை இவர் சொல்றார். எனக்கு இப்படியான ஒரு கட்டம் ஈக்குது, இப்படி ஒரு உதவி செய்யணும், எனக்கு செஞ்சு கொள்ளலாம், நான் ஒரு நோயாளியாக இருக்கிறேன், எனக்கு சரியான கஷ்டம். இந்த நேரத்துல அவருடைய கஷ்டத்தை சொல்றது அது ரெண்டாவது, அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக சொல்றது ரெண்டாவது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆனா சில மக்களுடைய வாழ்க்கை இதே வியாபாரமா செய்யக்கூடிய ஒரு கூட்டம் துனியால இருக்கிறார். அடுத்தவனை நம்பிதான் அவனுடைய வாழ்க்கை ஈக்குது, அடுத்தவன் கைய நம்பிதான் இவன் வாழ்றது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கல்யாணம் செய்யணும் அடுத்தவனை நம்பி, அவனுடைய மகனுடைய கல்யாணம் அடுத்தவனை நம்பி, சொந்தமாக உழைக்கிறது, சொந்தமாக நான் செய்யணும் இப்படியான சிந்தனை கிடையாது. ஏதாவது பார்ப்போமே, கிட்டையாக கூடிய நேரம் யாருக்கிட்ட சரி கேட்போமே, இப்படி அடுத்தவனை நம்பியே இவனுடைய வியாபாரம் போகுது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாறி காலம் எப்படி மாறிட்டேன்னா, ஒரு 3 பஸ்ஸுக்கு ஏறி இறங்கினா ஏட காலம் சரி, அப்படி இல்ல ஒரு 3 கடைக்கு ஏறி இறங்கினா அவருடைய விஷயம் சரி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுகளுக்கு போறாங்க, நல்லாதான் ஈக்கிறாங்க, கைகள் நல்லா ஈக்குது, கால் நல்லா ஈக்குது, உடம்பு நல்லா ஈக்குது, ஆனா உழைக்கிறதுக்கு சோம்பரத்தனம் வாழ்க்கையில, உழைக்கிறதுக்கு அவங்களுடைய உடம்பு ஒத்துழைக்குது இல்ல. இந்த நேரத்துல அடுத்தவனை நம்பி வாழ்றாங்களே, கியாமத்துடைய நாள் அல்லாஹு தஆலா இவனை எல்லாத்துல முன்னுக்கும் அடையாளம் காட்டுவான். இவன் தான் அவன். ஏன் துனியால் அடுத்தவன் கிட்ட கேட்டவன் இவன், அடுத்தவன் கைய நம்பி வாழ்ந்தவன் இவன், அடுத்தவன் கிட்ட கெஞ்சி போனவன் இவன். அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாள் அடையாளம் காட்டி தருவான். எவ்வளவு பெரிய வெட்கம் கண்ணியமிக்கவர்களே. அல்லாஹு தஆலா ஆரோக்கியமான உடம்ப தந்திருக்கிறான், ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஹலாலான முறையில தொழில் செய்யுங்க, ஹலாலான முறையில வியாபாரம் செய்யுங்க.
இதுக்குதான் அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை வாழ்க்கையில தந்திருக்கிறான். கை கால் இல்லாத ஒரு மனிதன், உடம்புல அல்லாஹ் தஆலா குறைபாடு வைத்திருக்கக்கூடிய மனிதனும் அடுத்தவனை நம்பி ஏதோ அவனுடைய காலத்தை கொண்டு போறான். உஜாரா ஈக்கிறவன், ஆரோக்கியமா ஈக்கிறவனும் அப்படி காலத்தை கொண்டு போறான் என்றா ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? அவன் உடம்புல ஊனம், இவன் உள்ளம் ரீதியா ஊனம். எந்த வித்தியாசமும் கிடையாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடம்புல ஆரோக்கியம் ஈக்கிறா, ஹலாலாக தொழில் செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, கஷ்டப்படுங்க, பிரச்சனை இல்ல. வாழ்க்கையில அவங்களோட சிரமப்படுங்க, பிரச்சனை இல்ல. யார் என்ன பேசினாலும் பிரச்சனை இல்ல. சின்ன வியாபாரம் செய்றீங்க, பரவாயில்ல. ஹலாலாக தேடுறீங்களா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எடுக்கிற கையை விட கொடுக்கிற கைதான் அல்லாஹ்விடத்துல சிறந்தது. ஹதீஸ் ஈக்குதா இல்லையா? கொடுக்கிற கைதான் அல்லாஹ்விடத்துல சிறந்தது, எடுக்கிற கை அல்ல. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை சந்திக்கிறானா, உடம்புல ஒரு உற்சாகம் ஈக்குதா, உஜார் ஈக்குதா, இந்த நேரத்தில் அடுத்தவனை நாங்க நம்புறல்ல. வாழ்க்கையில நாங்க ஹலாலாக உழைக்கணும். அல்லாஹ் தஆலா சந்திக்கக்கூடிய வளங்களை நாங்க பாவிக்கணும். எங்களுக்கு கிடைச்ச ஆஃபியத்தை நாங்க பாவிக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க, முயற்சி ஒன்றும் வாழ்க்கையில செய்யறதில்லை. ஹலாலாக வியாபாரமும் செய்யறல்ல, எந்த தொழிலும் செய்யறல்ல, வாழ்க்கையில எந்த முயற்சியும் இல்ல. இவங்க என்ன செய்யறதுன்னா முழுக்க மஸ்ஜிதுல தான் நீக்கிறது, முழுக்க மஸ்ஜிதுல தான் நீக்கிறது. கையேந்து இதுவாயா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்துல பறக்க செய், எனக்கு எப்படியாவது இப்படித்தா அப்படித்தா, காசு தா, பணம் தா, வசதி தா, உதவி தா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய பார்வையில் இந்த மனிதனுடைய நிலைமை என்ன? உலமாக்கள் ஈக்கிறாங்க, விசாரிச்சு பாருங்க, கேட்டு படிச்சுக்கோங்க. ஒரு மனிதன் தொழில் ஒன்றுக்குமே போறான் இல்ல, தவக்குல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சு அல்லாஹ் கிட்ட கையேந்தி கொண்டு மட்டும்தான் நீக்கிறான். வாழ்க்கையில எந்த தொழிலும் இல்ல. இவனுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துடைய பார்வையில இவனுடைய விஷயத்துல அல்லாஹ் எப்படி நடப்பான்? ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க ரஜுலுன் ஜஹிலல் இல்ம். சொன்னாங்க இவன் இல்ம் இல்லாத ஒரு மோடேன்னு சொல்லி சொன்னான். இவன் இல்ம் இல்லாத ஒரு மடையன். இவனுக்கு தவக்குல் என்னன்னு தெரியாது. உலமாக்கள் மூணா பிரிக்கிறாங்க. தவக்குல் என்று சொன்னா சும்மா அல்லாஹ்ட மேல தவக்குல் என்று வைக்கிறல்ல. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு மனிதன் கேட்டார், சஹாபியோடு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட மேல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது, ஈமான் இருக்குது. நான் ஒரு பிரயாணம் போறேன், அந்த நேரத்துல ஏழு ஒட்டகம் ஈகுது, அந்த ஒட்டகத்தை நான் கெட்டிட்டு அல்லாஹ் கிட்ட தவக்குல் வைக்கவா, இது காணாம போவாம ஈக்கணும் என்று, இல்லாட்டி அவுத்துட்டு அல்லாஹ் கிட்ட தவக்குல் வைக்கவா? சுபஹானல்லாஹ். அப்ப இத போல இந்த காலத்துல சந்தேகம் கேட்கிற மனிதர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தவக்குல் என்றது முதலாவது கட்டம் இஸ்திஅதாத், தயாரிப்போடு அல்லாஹ் கிட்ட கேட்கிறது தான் தவக்குல். விஷத்தை குடிச்சா சாவுன்னு எங்களுக்கு தெரியுது, அல்லாஹ்ட நாட்டம் பாப்பம் என்று சொல்லி குடிக்கிறா, பத்த வச்சுக்கொண்டா 10 மணி எங்களுக்கு தெரியும் தானே, அதுதான் தம்யீஸ் என்றது, பிரித்தறியக்கூடிய அறிவு, பகுத்தறிவு. மிருகங்களுக்கு அந்த அறிவு அல்லாஹ் கொடுக்காம மனிதர்களுக்கு ஏன் கொடுத்திருக்கிறார்? நாங்க செல்வோம் எங்கட பாசையில துனியாட ரீதி அப்படி செல்வோம், 6 அறிவுன்னு செல்றது, 5 அறிவு மிருகத்துக்கு, 6 அறிவு மனுஷனுக்குன்னு செல்றது. இந்த 6வது அறிவு என்ன? இதான் பகுத்தறிவு. நல்லது கெட்டது தெரியும், நல்லது கெட்டது தெரிஞ்சா அவன் மனுஷன். கெடுதி வாழ்க்கையில தெரியும், இதை செஞ்சா இது பிழையா முடியும். பிரேக் இல்லாம வாகனம் ஓட்டி கொண்டு போமா, தவக்கல் அலல்லாண்டா பல்லதுலதான் இது. அப்ப இது தவக்குலில் இஸ்லாத்துடைய பார்வையில் முதலாவது தவக்குல் என்றா இஸ்திஅதாத், தயாரிப்பு. எங்களை நாங்க தயாரிச்சுட்டு நாங்க எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி இப்ப அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அப்படி என்றா தொழில் விஷயத்துல தவக்குல் என்றா தொழில் ஒன்றுக்கு இறங்கிட்டு இப்ப தவக்குல், யா அல்லாஹ் இந்த தொழில நீ பறக்க செய்வாயாக. ரெண்டாவது ஃபௌவில் இல்ல, அப்புறம் கத்தர் அல்ல, அது இந்த டாபிக்கோட சம்பந்தப்படாது. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப வாழ்க்கையில சும்மா பள்ளி உள்ளுக்கு உட்கார்ந்து யா அல்லாஹ் எனக்கு தாண்டா உடைச்சு கொண்டு உள்ளுக்கு புலாது. எங்களுக்கு பரக்கத் அப்படியே இறங்காது. சிலவங்க சரியான பகல் கனவு காண்று. நாங்க இப்படி துவா கேட்டா யாரு சரி வீட்டு வாசல் ஒரு மூட்டை சல்லி வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? ஒரு சல்லி வச்சுட்டு போனா தவறுதல் அக்கௌண்ட்ல ஒரு 2 கோடி விழுந்தா எப்படி இருக்கும்? பகல் கனவு.
இப்படி அல்லாஹ் கிட்ட கேட்டா கிடைக்குமா? முயற்சி ஒன்றும் இல்லாம இதுவும் அடுத்தவனை நம்புறதுதான். இப்படி இல்ல கண்ணியமிக்கவர்களே. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி எப்படி வரும் என்றா, நாங்க எங்களை தயாரிப்பு செய்யறோம். நாங்க ஒரு தொழில் செய்யணும், இறங்கி கஷ்டப்படணும். அப்பதான் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு ஏதாவது ஒரு பரக்கத் செய்வான். இது ஒரு தயாரிப்பும் இல்ல, சோம்பரத்தனம். அப்ப எப்படி அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில பரக்கத் செய்யுது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுல் கஸ்ப், உழைப்புல ஆக சிறந்தது என்ன தெரியுமா? அல் பைஉல் மப்ரூர் என்றா. பைஉல் மப்ரூர் என்ற வார்த்தை ஹதீஸ்ல வந்து, மப்ரூர் என்றா எதுக்கு பாவிக்கிறது? நான் இந்த வார்த்தையை கொஞ்சம் அடிக்கடி கேட்டிப்போம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல ஹஜ்ஜுன் மப்ரூர் என்று கேட்டிப்போம், கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜு. அப்ப இந்த இடத்துல பைஉல் மப்ரூர் என்று இந்த வார்த்தை ஹதீஸ்ல வந்தீங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உழைப்புல ஆக சிறந்தது என்ன தெரியுமா? நல்லதை தேடுறது, நல்ல வியாபாரம், நல்ல தொழில், மனமான தொழில். இது அல்லாஹ்வுக்கு ஆக சிறந்த வியாபாரம் அல்லாஹ்வுடைய பார்வையில். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த வியாபாரிகளை பத்தி பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல ரெண்டு இடத்துல அல்லாஹ் தஆலா தொழுகையை லேசாக்குமாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறார். சூரத்துல் முஸம்மிலுடைய கடைசியை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்துல, தொழுகையில நீங்க குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்துல குர்ஆனை லேசாக்கிக்கோங்க. அப்படி என்ன? மிச்சம் கஷ்டப்படுத்தி ஓதவானம், மிச்சம் சிரமப்படுத்தி கொண்டு ஓதவானம். ஏன்? அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா. 3 பேர் அல்லாஹ் சொல்றான். ஒன்னாவது சொல்றான், நோயாளிகள் இருப்பாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துறல்ல, அவங்களுடைய விஷயத்துல கண்ணியமா நடந்து கொள்ளணும், குர்ஆனை லேசாக்குங்க. ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அலிம வஆகரூன யضربون في الارض يبتغون من فضل الله. அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி போகக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய ஃபضல, வியாபாரத்தை, இதுக்கு தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் வருவாங்க, இந்த நேரத்துல குர்ஆனை லேசாக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான் குர்ஆன்ல. தொழுகையை லேசாக்கிக்கோங்க, மிச்சம் கஷ்டப்படுத்தவானம், அவங்கள போக விடுங்க. அதான் சூரத்துல் ஜும்ஆ என்ன சொல்லுது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹி வ தருல் பை. ஜும்மாவுக்கு கூப்பிட்டா வியாபாரம் எல்லாம் விடுவோம். ஃபைதா குதியத்திஸ் ஸலாத், தொழுகை முடிஞ்சிட்டா ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுடைய ஃபضல தேடுங்க, பூமியில பறந்து விரிஞ்சு தேடுங்க. அந்த ஃபضல் தான் நீங்க பாவிக்கப்பட்டு. வியாபாரிகள் அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறான். தொழில் செய்யக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் தஆலா அவ்வளவு ரெஸ்பெக்டா பேசுறான் குர்ஆன்ல. அப்ப நாங்க யோசிக்கணும், ஹலாலான வியாபாரம் என்றது எவ்வளவு முக்கியம் இஸ்லாத்தில். சும்மா லேசான ஒரு விஷயம் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா கவலை இவ்வளவு ஹலாலான வியாபாரத்தை பத்தி இவ்வளவு ஃபضல்கள், சிறப்புகள் சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்தில் ஈந்து கொண்டு அதிகமான முஸ்லிம்களுக்கு ஹலாலான வியாபாரத்துடைய சிறப்புகளும் தெரியாது, இன்னும் அவங்க செய்யக்கூடிய தொழில் ஹராமா ஹலாலா என்றும் தெரியாத ஒரு நிலைமை வந்துட்டு சமூகத்தில் வாழக்கூடிய சமுதாயத்துல ஒரு நிலைமை உருவாகிட்டு. எப்படி என்றா, நான் செய்யக்கூடிய தொழில் ஹராமா ஹலாலா. இது எங்களுக்கு புதுசல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் ஒன்று வரும் மக்களுக்கு மத்தியில, லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலாலி அமினல் ஹராம். அவன் செய்யக்கூடிய தொழில், அவன் எடுக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஹராமா ஹலாலா என்று தெரியாத ஒரு காலம் மக்களுக்கு மத்தியில வரும். வந்துட்டா இல்லையா? இந்த காலத்துல உலமாக்கள் கிட்ட எவ்வளவு கேள்விகள் வருவது தெரியுமா? ஹஜ்ரத், இந்த வியாபாரம் செய்யலுமே, இதை செஞ்சதுக்கு பின்னால கேட்கிறான், செய்யறதுக்கு முன்னால் அல்ல. செஞ்சு அப்படியே கொஞ்சம் வைத்தாங்க தூரம், இப்போ ஒரு சந்தேகம் வருவது, இந்த தொழில் ஹராமா ஹலாலா. நான் குறிப்பாக சில வாலிபர்களை கை நீட்டி பேசுறேன். சில வாலிபர்கள் தவறாக எடுக்க வானம், தவறாக எடுத்தா நஷ்டம் எனக்கல்ல. அதிகமான வாலிபர்கள் இந்த காலத்துல வியர்வை சிந்தி உழைக்கிறதுக்கு ரெடி இல்ல, கஷ்டப்படுறதுக்கு தயார் இல்ல. ஏன்? அதுல முதல் காரணம் வாப்பா மாறுதான் காரணம். வாப்பா சொத்து சேர்க்கிறது யாருக்கு? பிள்ளைக்கு.
புள்ளட புள்ளைக்கு புள்ளட புள்ளைக்கு அப்படி பேசிக்கொண்டே இருக்கும். 7 பரம்பரைக்கு வாப்பா வளைச்சு வைக்கிறார். இப்ப பின்னுக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு உழைப்பு என்னன்னு தெரியுமா? கஷ்டம் என்னன்னு தெரியுமா? நஷ்டம் என்னன்னு தெரியுமா? வாப்பட வியர்வு என்னன்னு தெரியுமா? அவனுக்கு ஒன்றும் தெரியா. இப்ப இவன் கஷ்டப்பட பழக மாட்டான், வாப்படை எடுத்து செலவழிக்க தான் பார்ப்பான். ஏன் என் வாப்பட என் அப்பட. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த டாபிக் அப்படியே புள்ள வளர்ப்புக்கு போ. அதனால நான் இதோட இதை நிப்பாட்டி கொள்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்ப முதலாவது வாலிபர்கள் இந்த காலத்துல கஷ்டப்பட்டு தொழில் செய்ய இயலாததுக்கு காரணம் ஒரு விதத்துல முதல் காரணம் பெற்றோர்கள். இரண்டாவது காரணம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில வியாபார முறைமைகள். நான் அந்த வியாபாரத்தை ஊண்டி பேசுறது இந்த இடத்துல நோக்கம் அல்ல, என்ற நோக்கம் அதல்ல. சில நேரத்துல அங்கல இங்கல கூட்டாளிமார்ட அவங்க இவங்களோட கைடன்ஸ்ல இந்த வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வியாபாரம் என்ன செய்யறாங்க. சில நேரத்தில் எனக்கு தெரியாது, அல்லாஹு ஆலம், இந்த குத்துமா முடிஞ்சதுக்கு பின்னாலே கேள்விகள் வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய இருந்தானே அது நீங்க அது ஒரு குத்தமா பேசல இந்த இடத்துல. அந்த முறைகளை தெரிஞ்சு செய்யுங்கன்னு தான் சொல்றேன். சில ஆட்கள் இருக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, மாசம் அவளுக்கு நான் 10,000 தாரேன், இந்த முறை கோடு மாசலாத்து செய்யலுமா? செய்யலாம். அப்ப எப்படி செய்யலும் இன்வெஸ்ட்மெண்ட்? அதை தேடி படிங்க. உலமாக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலும், ஆனா எப்படி செய்யலும் உலமாக்கள் கிட்ட படிங்க. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறார், லாபம் சும்மா வருவது, கொஞ்ச நாள் போக்கல இவருக்கு ஒரு சந்தேகம், நான் செய்யற இந்த வியாபாரம் ஹராமா ஹலாலா? நான் சும்மா உள்ளுக்கு வைத்தனே. சில எப்போலிக்கு போன்ல எல்லாம் வரும், நாங்க இதுல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன், அது கூடும் இது குறையும், நாங்க இப்படி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வளர்க்கலும், இது ஹராமா ஹலாலா தெரியா? சில எப்போலிக்கு கேம் விளாடினா சல்லி கிடைக்கும். இதெல்லாம் உழைப்பா? வாழ்க்கையில கேட்கணும் உழைப்பால், இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு தான் கேட்கும். இதெல்லாம் ஒரு வியாபாரமா? இது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்றைய இளைஞர் சமுதாயத்தை அப்படியே சோம்பலாக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இவையெல்லாம். இதை நாங்க வாழ்க்கையில விளங்கி கொள்ளணும். எவ்வளவு பேர் இப்படி சம்பாதிக்க பார்க்கிறாங்க, அவங்க யோசிக்கிறது எப்படியாவது சல்லி வந்தா போதும், எப்படியாவது அக்கௌண்ட் நிறைச்சா போதும், அது எப்படி நிறைஞ்சாலும் பிரச்சனை இல்ல, ஹராமோ ஹலாலோ எப்படியாவது என் அக்கௌண்ட் நிறைச்சு கொள்ளணும். இப்ப கொஞ்ச நாளைக்கு போற இவர் யோசிக்கிற எப்படி தெரியுமா, இந்த முஸ்லிம்களுக்கு தெரியாவா இது ஹராம் என்று சொல்லி? தெரியும், தெரியாம இவங்க செய்யல. அதிகமான முஸ்லிம்கள் தெரிஞ்சு செய்யறாங்க. நான் இந்த இடத்தை போக்கஸ் பண்ணி பேசல, சில இடங்களுடைய நிலைமைகளை வச்சு பேசுறேன். சில மக்களுக்கு தெரியும் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இப்படி செய்யலுமா ஏலவா, இந்த பிசினஸ் ஹராமா ஹலாலான்னு தெரியும், அவங்களுக்கு ஹராம் என்று தெரியும். ஆனா ஒரு மடத்தனமான ஒரு நம்பிக்கை, எப்படி என்ன செஞ்சாலும் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், என்ன செஞ்சாலும் அல்லாஹ் என்னைய மன்னிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவும் ஒரு விதத்துல மடத்தனம் தான். அதனால வியாபாரம் செய்யறதுக்கு முன்னால வியாபாரத்துடைய எல்லா சட்டத்தையும் படிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வியாபாரம் செய்யலுமா, பிக்ஸ் டிபாசிட் செய்யலுமா, கேமிங் ஆப்ல விளையாடி சல்லி எடுக்கலுமா, அப்படி இல்ல சில எப்போல்ல நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல சல்லி எடுக்கலுமா, யூடியூப் செஞ்சு கொண்டு அதுல சல்லி எடுக்கலுமா, எப்படியான கண்டென்ட் செஞ்சா எங்களுக்கு ஹலால், எப்படியான கண்டென்ட் செஞ்சா இது ஹராம், எல்லாத்தையும் போறதுக்கு முன்னுக்கு படி. ஏன் இதை படிக்க சொல்றோம் தெரியுமா? ஹராமான வியாபாரத்துடைய விளைவு பயங்கரமா இருக்கு. பல விளைவுகள் இருக்குது. ஹராமான வியாபாரத்துடைய விளைவு ரொம்ப பெரிய பாப். ஆனா ரொம்ப சுருக்கமாக ஒரு 3-4 விஷயங்கள் இந்த இடத்துல முன்வைக்கிறேன் நேரத்தை கருதி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது ஹராமான வியாபாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கலந்தா, ஹராமான தொழில் வாழ்க்கையில ஈந்தா, ஈமான் இஸ்திகாமத் கலந்துடும். அவன் உள்ளத்துல அல்லாஹ்ட நம்பிக்கை இல்லாம போகும். அமளிபாதத்துல இஸ்திகாமத் எடுபடும். பாருங்க, தொழில் 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 என்று ஓடுவாங்க, 5 நேரம் தொழுகைக்கும் டைம் இல்லை. ஒரு அமளிபாதத்துல இஸ்திகாமத் அப்படியே எடுபட்டு வைத்திடும். தொழில மட்டும்தான் போக்கஸ், சல்லில மட்டும்தான் போக்கஸ். இஸ்திகாமத் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன?
ஈமான் உள்ளத்திலிருந்து கலண்ட் எப்பயோ. நாங்கெல்லாம் முஸ்லிம்கள், கண்ணியமிக்கவர்கள். நாங்கெல்லாம் துனியால வாழ வந்தவர்கள் அல்ல, மறுமையுடைய வாழ்க்கையை தயாரிப்பு செய்ய வந்தவர்கள். துனியாவில் இது நிரந்தரமான இடம் அல்ல இது. அதனால நாங்க எல்லாரும் யோசிக்கணும், எங்களுக்கு அல்லாஹு தஆலா சுருக்கமான வாழ்க்கையை தந்தீங்கி சல்லிக்கு மட்டும் அல்ல, குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அது கடமை தான். ஆனா அதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சாச்சா நோக்கம் எங்கட சல்லி அல்ல, எங்கட நோக்கம் சொர்க்கம். விளங்கிக்கோங்க, நாங்க எவ்வளவு தான் அக்கௌண்ட்டை நிறைச்சாலும் இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற சல்லியை கொண்டு எங்களுக்கு ஒரு நாளும் சொர்க்கத்தை வேங்கலாம். வாழ்க்கையில அமல நிறைக்கணும். அவ ஈமான் கலண்டுரும், இஸ்திகாமத் அப்படியே இல்லாம பைத்திரும், ஹராமான வியாபாரம் அப்படியே மேலுக்கு வந்துட்டு. இது முதலாவது பாதிப்பு. இந்த முதல் பாதிப்பே ஒரு மனிதன் வாழ்க்கை நாசமாகிறதுக்கு போதும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது பாதிப்பு என்னென்றா அல்லாஹ்வுடைய கோப பார்வை அந்த மனுஷன் மேல விழும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் ஒரு இடத்துல, فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ. அல்லாஹ் தஆலா சொல்றான், உலகத்துல வாழ்க்கையில அல்லாஹ்வை மறந்து வாழ்றவங்களுக்கு அவங்களோட அல்லாஹ் எப்படி நடப்பான், எப்படி நடப்பான்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வை மறந்து இருக்கிறான், ஹராம் ஹலால் பேணுதல் இல்ல, ஒன்றும் இல்ல, அல்லாஹ்வுடைய ஈமான் இல்ல, நம்பிக்கை இல்ல, இஸ்திகாமத் இல்ல, அமல் ஒன்றுமே இல்ல வாழ்க்கையில. அல்லாஹ்வை மறந்து வாழ்றவனோட அல்லாஹ் எப்படி நடப்பான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. எல்லா வாசலையும் அவன் வாழ்க்கையில திறந்து கொடுக்கும். அப்படி என்றா சல்லி ஓணுமா சல்லி கிடைக்கும், வாகனமோ ஓணுமா வாகனம் கிடைக்கும், பிசினஸ்ல முன்னேற்றமா தாரன், உனக்கு வாழ்க்கையில என்ன தேவையோ இந்த உலகத்துல எல்லாம் கிடைக்கும். வசதி வாய்ப்போட வாழணுமா வாழு. இது யாருக்கு? அல்லாஹ்வை மறந்து வாழ்றவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஆனா அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியா சொல்ல, ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அகத்னாஹும் பக்தா. நாங்க இந்த எல்லாம் கொடுத்தோன்னே அவன் நினைச்சு கொள்வான், அல்லாஹ் தஆலா என்னோட சரியான இரக்கமப்பா, சரியானமாய் அல்லாஹ் என்னைய விரும்புறான்னு சொல்லி நினைச்சு கொள்வான். ஆனா நாங்க ஒரு நேரம் ஒன்று வரும், புடி ஒன்று புடிப்போம், தௌபா இல்லாத மௌத்தை தான் ரோட்ல வைப்போம். அல்லாஹ்வுடைய கோப பார்வை அவன் மேல உண்டாகும். லேசல்ல இது. பனி இஸ்ராயலுடைய காலத்துல, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு ஆலிம் வாழ்ந்தார், ஒரு ஆலிம் மௌலவி. அந்த ஆலிமுடைய வாழ்க்கையில எல்லா வசதியும் அல்லாஹ் கொடுத்திருந்தார், எல்லா வசதியும் மீகுது, காசு பணம் அது இது தேவையான எல்லாம் மீகுது, அவருக்கு எந்த சோதனையும் இல்லை. கொஞ்சம் யோசிங்க, எப்படி வாழ்க்கை, எல்லா வசதியும் மீகுது, சோதனையும் இல்லை வாழ்க்கையில். ஒரு காய்ச்சல் வந்து இல்ல, தலைவலி வந்து இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, நோய் நொம்பலமும் இல்ல, வாழ்க்கையில எல்லாம் தேவையான எல்லாம் மீகுது அவரோட வாழ்க்கையில். ஆனா இந்த ஆலிம் வாழ்க்கையில தொழுறது இல்ல, நோம்பு பிடிக்கிறல்ல, ஜகாத் கொடுக்கறல்ல, எந்த அமலும் அந்த மௌலவியோட வாழ்க்கையில இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா எல்லாம் கொடுத்தான், எல்லாம் மீன்ஸ் அவரோட வாழ்க்கையில். இந்த நேரத்துல அந்த ஆலிமுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு என்ன தெரியுமா, வாழ்க்கையில நான் எந்த அமளிபாதத்தும் செய்யறல்ல, ஆனா அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையில தாரானே அப்பா, எல்லா வசதியும் ஒரு சோதனையை சரி அல்லாஹ் எனக்கு தாரல்ல. நாங்களும் இந்த காலத்துல சில மோடையினால் அப்படித்தானே செல்றது. அதற்கு நாங்க தொழுறல்ல தான் 5 நேரம், ஆனா அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கையை தந்திக்கிறான், எங்களோட அல்லாஹ் சரியான இறக்கம் அதரத்தை என்று சொல்லுவான். அப்படிதான் செல்றது. எங்களைய பாக்குற பார்வைக்கு அல்லாஹ் ரவுமத்த பார்வையில தான் பாக்குறது. இப்படிதான் செலவனோட செல்றது, மோடையனோட பேச்சுல எல்லாம். இந்த ஆளும் யோசிச்சாரு, நான் தொழுறல்ல ஆனா எல்லாம் கிடைக்குது, சோதனையும் அல்லாஹ் தாரான் இல்லை. இந்த நேரத்துல அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு நபி கிட்ட அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுமான்னு கேட்டான். இந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த ஆலிம் கிட்ட போயிட்டு சொல்லுங்க, இந்த உலகத்துல ஆக பயங்கரமான சோதனை அவருக்கு தான் கொடுத்தீங்க. இவங்க யோசிக்கிறாங்க, என்ன சோதனை? ஒரு சோதனையும் இல்ல வாழ்க்கையில. என்ன சோதனை தெரியுமா? நாங்க எங்களைய இபாதத் செய்யறதை விட்டு உங்களைய தூரமாக்கி வச்சுக்கிறோம். ஒரு 10 சுபஹானல்லாஹ் சொல்றதுக்கு உங்களோட நாக்கில சீவன் இல்லை. இதுதான் உங்களுக்கு தந்திக்கிற பயங்கரமான சோதனை. காசு பணத்தை இங்க புதைச்சிட்டு போகணும், ஒன்றும் எடுத்துட்டு போக முடியாது. அதனால 2வது பாதிப்பு அல்லாஹ்வோட கோப பார்வை அந்த மனுஷன் மேல வந்துடும். சனிக்கிழமை வாசிகள் அல்லாஹ் ஏன் அழிச்சான்? ஒரு கூட்டம் நாங்க சனிக்கிழமை வாசி குர்ஆன்ல சொல்லலாம், யௌமு சப்த் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த சனிக்கிழமை வாசி யாருன்னு படிங்க.
சனிக்கிழமைக்காரர் தான் இவங்களுக்கு சொல்றேன். இந்த சனிக்கிழமை வாசி அழிச்ச காரணம் என்ன? அல்லாஹ் சொன்னான் இந்த வியாபாரம் செய்ய வானம், கடல்ல போயிட்டு சனிக்கிழமை மீன் பிடிக்க வானம் என்றான். ஆனா மத்த 6 நாள்ல மீன் வரல, சனிக்கிழமை தான் மீன் கூட வந்துச்சு. இவங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல அந்த ஹராமான முறையில வியாபாரத்தை செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா அழிச்சு போட்டான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அல்லாஹ் அழிச்ச காரணம் அளவு நிர்வாகிகள்ல கவனமா நடந்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னான். இந்த காலத்துல நாங்க அளவு நிறுவனம் தான் நினைக்கிறது, இந்த சில்லறை கடையோட அளக்குற அளவு நிறுவ அது மட்டும்தான் அளவு நிறுவ இல்ல. ஆபீஸ்ல ஒருத்தர் 8 ஹவர் வேலை செய்யறாரு, 7:45 ஹவர் வேலை செஞ்சுட்டு 8 ஹவர் சைன் பண்ணா அதுவும் மோசடி, அதுவும் மோசடிதான். மதரசால ஒருத்தர் இருக்கிறாரு, இப்படி வேலை செய்யணும் 9 ஹவர், 8 ஹவருக்கு சைன் பண்ணா மோசடி. இதெல்லாம் மோசடி தான். இதெல்லாம் அரவு நிறுவையில மோசடி செய்யறவங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது இந்த பாதிப்பு உண்டு, அல்லாஹ்ட கோபப்பார் தண்டனை கிடைக்கும். 3வது துஆவ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுடைய துஆ அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்படாது. கொஞ்சம் யோசிங்க, எங்கட துஆ வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளலைன்னா, எங்கட அமளிபாதத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா எங்கட நிலைமை என்ன? குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹ ரசூலு குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களுக்கு சொல்றான், ரசூல்மார்களே குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, சாலிஹான அமல் செய்யுங்க. சாலிஹான அமல் செய்யறதுக்கு முன்னுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நல்லத ஒன்னாவது சாப்பிட்டுவோம், ஹலால தின்னுவோம், அது பிறகுதான் சாலிஹான அமல். 2வது தான் சாலிஹான அமல். 1வது ஹலாலான முறையில் உழைச்சுக்கோங்க. துஆக்கள் வாழ்க்கையில கபூல் ஆகாது. சில நேரத்துல நாங்க நல்லா சொல்லுறோம், மோதுறோம், எல்லாம் செய்யறோம், துஆவும் கேட்கிறோம், தகுதியான நேரத்துல கேட்கிறோம், ஆனா எங்கட துஆ ஏற்றுக்கொள்ளப்படுது. காரணம், வாழ்க்கையில எங்கட வியாபாரத்துல ஏதோ ஒரு ரீதியாக ஹராம் கலந்து. ஹராம் ஒன்று வாழ்க்கையில் ஒட்டி உங்களோட வியாபாரங்களை மறுபரிசீலனை செய்யுங்க. ஏதாவது வட்டி அங்கே வருவதா, குடுக்கல் வாங்கல் ஏதாவது மோசடியா, அடுத்தவன உள்ளம் காயப்பட்டுதா, அடுத்தவனை புழுத்தட்டி வியாபாரம் செய்யறோமா, அடுத்தவனை வெட்டி முன்னேற பாக்குறோமா, அடுத்தவனை இல்லாமல் ஆக்கி முன்னுக்கு போ பாக்குறோமா, இது எல்லாத்தையும் மறுபரிசீலனை செய்யும். அப்பதான் வாழ்க்கையில துஆ கபூல் ஆகும். 4வது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவிமார் பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில சோதனையா மாறுவாங்க. இதை கடைசியாக முடிச்சுக்கொள்ளும். மனைவி புள்ளை எல்லாம் சோதனையா மாறுவாங்க. முடிக்கக்கூடிய நேரம் சாலிஹான மனைவியா தான் ஈந்தா, ஆனா முடிச்சதுக்கு பின்னால் அவர் சோதனையா மாறுறா. புள்ள குட்டி எல்லாம் சோதனையா, சொல் பேச்சு கேட்குதே இல்லை. சின்னத்துல அவ்வளவு இறக்கத்தோட பண்பாக பாசமாக வளர்த்த நல்லதான் புள்ள ஈந்துச்சு. பெருசாவ 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 புள்ள மதிக்கிறான் இல்ல, அப்படியே வழி தவறி போறான், கொஞ்சம் வாயடிச்சு கொண்டு வாரான், எங்கட பேச்ச கொஞ்சம் கணக்கெடுக்கிறான் இல்ல. விளங்கிக்கோங்க, ஹராமான வியாபாரத்துடைய தாக்கம் புள்ள மோசமான முறையில் அப்படியே உருவாகி கொண்டு வருவான். எங்களுக்கு எதிரா புள்ள திரும்பும். குர்ஆன் சொல்லுது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களோட சொத்து செல்வமும் உங்களுக்கு ஃபித்னா தான், உங்களோட புள்ள குட்டியும் உங்களுக்கு ஃபித்னா தான். குர்ஆன் சொல்லுது. ஹராமான வியாபாரத்துடைய தாக்கம் புள்ள குட்டி அப்படியே வழிகெட்ட நிலைமைக்கு அப்படியே ஆளாக்கி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில வாப்பக்கு பக்குவம் இல்ல, புள்ள பக்குவமான புள்ளைய வளராது. எதிர்பார்க்கலுமா? வாப்பட வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்ல, தொழுகையும் இல்ல, ஓதலும் இல்ல. 7 நிமிஷம் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகையில ஒரு தொழுக 7 நிமிஷம் 8 நிமிஷம் கொடுக்க வாப்பாக்கு டைம் இல்ல. ஆனா வாப்பா எதிர்பார்க்கிறாரு புள்ள 7 வருஷம் மதரசால ஓதணும் என்று. 7 நிமிஷம் தியாகம் இல்லாத வாப்பாக்கு 7 வருஷம் தியாகம் செய்யற புள்ள உருவாகுவானா? உருவாக மாட்டான். எனவே வாழ்க்கையில எங்களுக்கு முதலாவது பக்குவம் வரணும். ஹராமலால பேணுதல் ஈக்காண்டு பார்க்கணும். எங்கட வியாபாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல புள்ள வந்தாங்க, ரொம்ப பயந்தா, ரொம்ப பயந்தா. இமாம் அல் ஜுவைனி ரஹிமஹுமுல்லாஹ், அவங்களுடைய வாப்பா அபு முஹம்மது அல் ஜுவைனி ரொம்ப பக்குவமான ஒரு ஆளி. தெளிவா இந்த சம்பவத்தை கேளு. ரொம்ப பக்குவமான பேணுதலான ஒரு ஆளி அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹிமஹுமுல்லாஹ். இவங்க யாருண்டா? இமாம் பைஹகி அவங்களுடைய நெருங்கின நண்பன். அப்ப கொஞ்சம் யோசிங்க, இவங்க எவ்வளவு பக்குவமான ஆளு. இவங்களுக்கு உள்ளத்துல ஒரு ஆசை இருந்துச்சு,
நான் ஒரு திருமணம் முடிக்கணும், அந்த திருமணத்தின் மூலமாக கிடைக்கிற புள்ளைய சாலிஹான முறையில எந்த ஒரு ஹராமும் அந்த புள்ளையோட உடம்புல கலக்காம நான் வளர்க்கும். இவங்கட ஆசை. எப்படியான ஆசை? அப்படி கண்ணியமா பக்குவமா வளர்க்கணும் அந்த புள்ளைய. ஒரு தடவை புள்ளையும் கிடைச்சிட்டு, நிக்கா முடிச்சு திருமணம் முடிச்சு புள்ளையும் கிடைச்சிட்டு, இந்த நேரத்துல புள்ள வளர்ந்து கொண்டு பால் குடி வயசு சின்ன புள்ள. அந்த சின்ன புள்ள தான் அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபுல் மஆலி அல் ஜுவைனி ரஹிமஹுல்லாஹ். இந்த நேரத்துல இவன் வியாபார விஷயமா வெளியில பேசிக்கிறாங்க. இந்த கை குழந்தை அழுவ ஆரம்பிக்கிறான். இந்த கை குழந்தை அழுவுது. இந்த நேரத்துல அந்த காலத்துல அந்த அரபிகளுடைய ஒரு வளமை இருந்துச்சு, புள்ளைகள் அழுதுச்சுன்னு சொல்லி சொன்னா டக்குன்னு வைத்து அந்த அடிமை பெண்கள் எடுத்து பால் கொடுத்துருவாங்க பிள்ளைக்கு. இது அந்த காலத்துடைய அரபிகளுடைய ஒரு வளமையாக இருந்துச்சு. அந்த நேரத்துல இந்த புள்ள அழக்கூடிய நேரத்துல அடுத்த வீட்டு அடிமை பெண் ஓடி வாரா, வந்து இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறா. எஜமானுடைய அனுமதி இல்லாம பால் கொடுக்கக்கூடிய நேரம் இவர் வந்துட்டார். அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹிமஹுல்லாஹ் வந்தாரு, பார்க்கிறார் ஒரு அடிமை பெண் ஏட பிள்ளைக்கு பால் கொடுக்கிறா. உடனடியாக கையில இருந்து பறிச்சு அந்த குழந்தையுடைய வாயில் அப்படியே விரல போட்டு சத்தி எடுக்க வச்சார். அந்த புள்ள ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்டு சத்தி எடுக்கு. அந்த அடிமை பொண்ணு சொன்னா, இஸ்லாம் இப்படியெல்லாம் பார்க்க சொல்லுதா? இப்படியெல்லாம் நீங்க ஹராமலால் பார்க்கணுமா? அந்த புள்ளைக்கு என்ன சரி நடந்தா? சொன்னாங்க, நான் இப்படி செஞ்சதால் அந்த புள்ள மௌத்தாகினாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த புள்ளையோட உடம்புல ஹராம் பைத்திரப்படாது, கொஞ்சம் சரி ஹராம் கலந்துடப்படாது. கொஞ்ச காலத்துக்கு இவங்க வளர்ந்ததுக்கு பின்னால பெரிய தஃப்சீர்கள், பெரிய 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 கிதாபுகளை பாடம் எடுக்கக்கூடிய பெரிய ஒரு முதரிஸாக இருந்தார். இந்த சின்ன குழந்தை பெரிய முதரிஸ். இவங்க வலிமையாக பாடம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அவங்களோட வாய் கொஞ்சம் அப்படியே கோணலாக பேசிடும், கொன்னலாகிடும், திக்கி திக்கி தான் பாடம் எடுப்பான். இந்த நேரத்துல அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தலாமீர்கள் மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க, ஷேഖோட வாய் அப்படி போறதுக்கு காரணம் என்ன? சொன்னாங்க, ஒரு அடிமை பெண்ணுடைய சந்தேகமான பால் என் உடம்புக்கு வைத்துட்டு அதுதான் அல்லாஹு தஆலா என் வாய் அப்படியே நாவ கோணலாகிட்டான். அப்புறம் கொஞ்சம் சின்ன பக்குவம் இல்லாத ஒரு விஷயத்தால் இப்படி நடக்குதுண்டா, எங்கட பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாகிறதுக்கு காரணம் சமூகம் என்று மட்டும் சொல்லேலுமா? சேத்துலதான் தாமரை உருவாகுது. எவ்வளவு மோசமான சூழல்ல இருந்தாலும் நல்ல பிள்ளைகள் நல்ல முறையில வருவாங்க. ஒரு விதத்துல மிக முக்கியமான காரணம் எங்ககிட்ட பக்குவம் இல்லாததும் எங்களோட பிள்ளைகளுடைய விபரீதமான வாழ்க்கைக்கு ஒரு காரணமாக அமையும். எனவே வாழ்க்கையில வியாபாரத்தை பரிசீலனை செய்யும், திருப்பி பாருங்க, கொஞ்சம் பாருங்க, ஹராம் ஹலால்ல பேணுதலாக பாருங்க, என்ன சரி ஒன்றுல கலந்துக்குதா, கொஞ்சம் முன்ன பின்ன வட்டியோட தொடர்பு எல்லாத்தையும் பாருங்க. அது சில்லறை கடையாயிக்கலும் பெரிய கம்பெனியுடைய சிஇஓ, அது என்ன பிரச்சனையே இல்லை. எவ்வளவு பெரிய நிலைமையில இருந்தாலும் வியாபாரத்தை பரிசீலனை செய்யுங்க, கஷ்டப்பட்டு உழையுங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஹலால தாண்டி ஹராமான முறையில் உலக வைத்திடவானம். நிச்சயமாக அந்த ஹராமான சம்பாதிப்பு எங்களோட வாழ்க்கையை நாசமாக்கும் என்றதுல சந்தேகம் இல்லை. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.